மாதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுது திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். இயல் இல்லறவியல் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் எண் 82. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று. விருந்தினர் வருகை தந்திருக்கும் வேளையில் அவர்களை புறக்கணித்துவிட்டு தான் மட்டும் உண்ணுதல் என்பது சாகா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று என வள்ளுவர் கூறுகிறார். சில குறளை படிக்கும்போதே எளிமையா பொருள் புரியும். அந்த மாதிரி தான் இந்த குறளும். விருந்து புறத்ததான், அதாவது விருந்தினரை புறந்தள்ளி. தான் உண்டல், தான் மட்டும் உண்ணுவது. சாவா மருந்தனினும், இங்கே சாவா மருந்துங்கிறது அமிழ்தம். வேண்டற்பாற்று அன்று. அப்போ இந்த குறளை படிக்கும்போதே நமக்கு பொருள் எளிமையா விளங்கும். சரி, கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அமிழ்தமே என்றாலும் யாரை புறக்கணித்து உண்ணுதல் கூடாது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா அதற்கான பதில் விருந்தினரை புறக்கணித்து உண்ணுதல் கூடாது. அடுத்ததா சாகா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது ஆவது எப்பொழுதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா அதற்கான பதில் விருந்தினர் வெளியில் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணும் பொழுது. இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுக கேட்டா சாவா மருந்து என்பதன் பொருள் அமிழ்தம், வேண்டற்பாற்று என்பதன் பொருள் விரும்பத்தக்கது. அடுத்த குறளும் இதே அதிகாரம்தான். குறள் எண் 90 மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலரானது முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் தன்மையுடையது. அதை போலவே விருந்தினர் உள்ளமோ முகமலர்ச்சியில் சற்று வேறுபட்டு பார்த்தாலே வாடிவிடும் என்பதே இதன் பொருள். சரி, கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அனிச்ச மலரை போல மென்மையானது என வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா அதற்கான பதில் விருந்தினர் உள்ளம். அடுத்ததா விருந்தினர் எப்பொழுது உள்ளம் வாடுவர் அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் முகமலர்ச்சியில் சற்று மாறுபட்டு பார்க்கும் பொழுது. இந்த குறளை பொறுத்த வரைக்கும் உவமை பொருளாக அமைவது எதுன்னு கேட்டா அனிச்ச மலர். இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுக கேட்டா மோப்ப என்றால் முகர்ந்து பார்த்தல், குழையும் என்றால் வாடும், அனிச்சம் என்றால் அனிச்ச மலர், முகந்திரிந்து அப்படின்னா முகம் மாறுபட்டு, விருந்து அப்படின்னா விருந்தினர். அடுத்ததா அனிச்ச மலரை பற்றிய ஒரு சிறிய செய்தி. அனிச்ச மலர் தான் மலர்களிலே மென்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பூங்கனை, நாகமல்லி அப்படின்னு வேறு பெயர்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க. அடுத்த குறளை பார்க்கலாம். பால் அறத்துப்பால் இயல் துறவரவியல் அதிகாரம் 29 கல்லாமை குறள் எண் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என ஒருவன் தம் உள்ளத்தால் நினைப்பது கூட குற்றமாகும் என்பதே இதன் பொருள். சரி, கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எதனை நினைப்பது கூட குற்றம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்டால் அதற்கான பதில் அடுத்தவர் பொருளை களவாட நினைப்பது. அடுத்ததா அடுத்தவர் பொருளை களவாட நினைப்பது என்பது என்னவாகும் அப்படின்னு கேட்டா அது ஒரு குற்றமாகும். இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுக கேட்டா உள்ளல் என்பதன் பொருள் தருகன்னு கேட்பாங்க. உள்ளல் என்றால் எண்ணுதல், நினைத்தல், கருதுதல் இப்படின்னு எல்லா பொருளும் வரும். அடுத்ததா தீது என்றால் குற்றம். உள்ளலும் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டா உள்ளலும் இழிவு சிறப்புமை. அடுத்த குறளும் இதே அதிகாரம்தான். குறள் எண் 283 களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வமானது வளர்வதைப் போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் என்பதே இதன் பொருள். கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எத்தகைய வழியில் சேர்க்கப்பட்ட செல்வமானது விரைவில் அழிந்துவிடும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்டால் அதற்கான பதில் களவு வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம். அடுத்ததா களவு வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம் என்னவாகும் அப்படின்னு கேட்டா விரைவில் அழிந்துவிடும்.
இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுக கேட்டால் ஆக்கம் என்பதன் பொருள் தருகன்னு கேட்பாங்க. ஆக்கம் என்றால் செல்வம். அடுத்ததா அளவிறந்து என்பதன் பொருள் தருகன்னு கேட்பாங்க. அளவிறந்து என்றால் எல்லை கடந்து. நண்பர்களே, இன்றைக்கான திருக்குறள் இதுதான். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு வள்ளுவன் வழியிலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மாணவர்களே, மனப்பாட பகுதியை படிக்கவும். திருக்குறளின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.